குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இலக்கண பகுதி. இலக்கணம் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு சென்ற வகுப்புலயும் அதுக்கு முன்னாடி இயல் 1ல இயல் 2ல இருக்கிற வகுப்புல இலக்கணம் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். இலக்கணம் என்பது ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவதுதான் இலக்கணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மொழியை ஈஸியா பேசுறதுக்கு நமக்கு அப்போ அது எந்த லாங்குவேஜ் நமக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தான் நமக்கு எளிதில் பேச முடியும். ஒரு தடுமாற்றம் மற்ற மொழியை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கினாலும் சரி, மற்ற மொழி தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதுல பேசும் பொழுது நமக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் வரும். ஆனால் நம்மளுடைய தாய்மொழியாகப்பட்டது நமக்கு மிக எளிமையாக வரக்கூடியது. அப்படி வரக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மொழியினுடைய இயல்பு, அதனுடைய மரபு, இது இரண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கணும்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் மொழிக்கு எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு மொழியில முதல்ல வரும், நடுவுல எந்தெந்த எழுத்துக்கள் வரும், இறுதியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இன்ஜின் பெட்டி தான் முதல்ல இருக்கும் இல்லைங்களா? இன்ஜின் பெட்டி முதல்ல இருக்கும்போது அடுத்தடுத்த பெட்டிகள் தான் வரும். அப்போ இன்ஜின் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்ஜின் எந்த பக்கம் எந்த ஊரை நோக்கி அது செல்ல வேண்டுமோ இன்ஜினை அந்த இடத்துல தான் பொருத்தி வச்சிருப்பாங்க. அப்போ மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் போல இன்ஜின் வந்துட்டு எப்படி முதல்ல இருக்குது, ட்ரெயினுடைய ஃப்ரண்ட் பகுதியின் போது நம்ம சொல்லலாம் இன்ஜின் இந்த பக்கம் இருக்குது, அப்ப இந்த பக்கம் தான் ட்ரெயின் போகும் அப்படின்னு. அது போல மொழிக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மொழிக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பொழுது தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரியணும். தமிழினுடைய எழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வகுப்புல படிச்சதுதான். உயிர் எழுத்துக்கள் 12 படிச்சோம் இல்லைங்களா? அடுத்தது மெய் எழுத்துக்கள் 18. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் மெய் எழுத்துக்கள் 216. ஆயுத எழுத்து 1. மொத்தம் நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 247. உயிர் 12, மெய் 18 எழுத்துக்கள், உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. இத்தனையும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் இந்த 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்கள் வச்சுதான் நம்ம தினசரி பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இந்த 247க்குள்ளதான் அடக்கும். சரி, இந்த 247 எழுத்துக்களுக்கு பேஸே எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உயிரும் மெய்யும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. நமக்கு கூட ஆயுதம். அதனாலதான் நம்ம வந்துட்டு அ ஆ இ சொல்லும் பொழுது கடைசி வரைக்கும் சொல்லும் பொழுது பாருங்க, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அக்கு அப்படின்னு சின்ன குழந்தைங்க படிக்கும்போது அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கு என்பது ஆயுத எழுத்து. சோ இந்த உயிர், இந்த மெய், இந்த ஆயுதம் இதுதான். மற்றது இப்ப இந்த உயிர்மெய் எங்க இருந்து வந்தது? இந்த உயிரும் இந்த மெய்யும் சேர்ந்தது. போன வகுப்புலயே நம்ம சொல்லியிருக்கோம், உயிரும் மெய்யும் இணைந்தால் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். இந்த உயிரும் மெய்யும் பெருக்கினால் இருக்கக்கூடிய 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். சரி, இந்த 247 எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும், எது நடுவுல வரும், எது லாஸ்ட்ல வரும்? ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை, தேங்க்ஸ் சொல்றோம் இல்லையா? அதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து, தமிழ் வார்த்தை வந்து நன்றின்னு. இந்த நன்றின்னும் பொழுது காமாச்சாரம் வரும்பொழுது நான் அப்படின்னு ஒலிக்கக்கூடிய எழுத்து ஒலிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு இதுல நம்ம சொன்னோம்னா நான் இன்றி நன்றி எழுதணும். நான் பொழுது இந்த நாவும் குறிக்கும். நம்ம சாதாரண ஸ்லாங்ல சொன்னோம்னா 3 சுழினா அப்படின்னு சொல்லலாம், 2 சுழினா அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நாம நான் தான் ஒழிப்போம், இதையும் நம்ம நான் தான் ஒழிப்போம். அப்ப நன்றி என்பது இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாமா? கிடையாது. இதுதான் சரியான முறை. நான் இன்றி நன்றி.
ஒரு சிலர் தெரிய அந்த வார்த்தைகள் வந்து இந்த எழுத்து முதல்ல வரும், இந்த எழுத்து வராதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்ப இது தவறு, இது தவறு. அடுத்தது பார்த்தோம்னா ஞாபகம், நினைவு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அந்த ஞா தான் வரணும். இதுதான் சரியான வார்த்தை, ஞாபகம். ஆனா எழுதும் போது ஞா அப்படிங்கும் போது நம்மளுடைய கவனக்குறைவு அல்லது நம்மளுடைய கேட்ட திறனை ஒரு அவசரத்துல எழுதும்போது ஞாபகம் கூட எழுதுவாங்க. இது தவறு. இந்த ஞாபகம், நினைவு என்பதற்கு இதுதான் சரியான ஒரு முறை. சரி, அப்போ இந்த மாதிரியான தவறுகள்ன்றது வர செய்யும். ஆனா நாம இப்ப அதுக்காகத்தான் நம்ம இலக்கணம் படிக்கிறோம். எந்த எழுத்து வரணும், எந்த எழுத்து வரக்கூடாது அப்படின்றத தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ மொழிக்கு முதல்ல எந்த எழுத்து வரும், இடையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், கடைசியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும்ன்றத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து நமக்கு எழுதும் பொழுது, கட்டுரைகள் எழுதும் பொழுது, கடிதங்கள் எழுதும் பொழுதுலாம் நமக்கு பிழைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா குறைவாயிடும். எழுத 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 நமக்கு அது வந்துட்டு இதுவாயிடும். ஓ, இந்த எழுத்து வரக்கூடாது, இப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடாது. அப்ப நன்றியும் பொழுது அப்ப மிஸ் சொன்னாங்கல்ல 3 சுழினாவோ 2 சுழினாவோ வரக்கூடாது, இந்த நான் தான் வரணும் அப்படின்ற அந்த நினைவு நமக்கு வரும். சரி, இப்போ மொழிக்கு முதல்ல எது வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மொழி முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? மொழி முதல் எழுத்துக்கள். எது எதெல்லாம் வரும், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல் வரும்? இப்ப நம்ம இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க, உயிர் எழுத்துக்கள் 12. அ ஆ இ தெரியும் இல்லையா நமக்கு? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அது வரைக்கும் தான். அக்குன்றது நான் போன முறையிலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அக்கு என்பது ஆயுத எழுத்து. அப்ப அந்த ஆயுத எழுத்து இந்த உயிர் எழுத்துல இடம் பெறாது. அது எப்பவுமே தனித்து தான் வரும், அது இதோட சேராது. ஆனா நம்ம சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது நம்ம சொல்லுவோமே தவிர உயிர் எழுத்துக்கள் வரும்பொழுது ஆல இருந்து ஔ வரைக்கும் தான் நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம முதல்ல இருந்து நம்ம எல்கேஜி யூகேஜில படிக்கும் பொழுது ஆ அம்மா, ஆ ஆடு, இதெல்லாம் முதல்ல வரக்கூடிய சொற்கள். இ இலை, ஈ ஈக்கள், ஊ உரல், ஊ ஊதல், ஏ எறும்பு, ஏ ஏனி. அடுத்தது ஐ ஐந்து இல்லைன்னா ஐவர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓ ஒட்டகம், ஓ ஓடம், ஔ ஔவையார் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த 12 எழுத்துக்களுமே எப்படி வரும்னு பார்த்தோம்னா, இந்த 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதலில் வரும். இதுல எந்த விதமான நம்ம சந்தேகமும் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் போது மெய் எழுத்துக்கள் இந்த குரூப்ல வராது. சோ மெய் எழுத்துக்களை பத்தின கவலை நமக்கு கிடையாது. அப்ப அடுத்தது பார்த்தோம்னா உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் 216 எழுத்துக்கள் இல்லைங்களா? இப்ப கா வரிசை அப்படின்னு எடுத்துக்கலாம், கா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். சா வரிசைனா சா வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இப்ப நான் இங்க கொடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. க ச த ந ப ம இந்த வரிசைகள் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் மொழி முதலில் வரும். இப்ப கா எடுத்துக்கணும்னா எது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த உயிர் எழுத்துக்கள் மட்டும்தான். கால இருந்து கவ் வரைக்கும். கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவ், இக்கு சேராது. அடுத்தது சா, சச்சா சிச்சி சுச்சு செச்சே சை சொச்சோ சௌ அந்த 12. தா தத்தா தித்தி துத்து தெத்தே தை தொத்தோ தௌ. நா இந்த நான்ற வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே நன்றியில சொன்னோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் தான் இது. நா நா. அடுத்தது நம்ம நா பார்க்க போறோம். நா பார்த்தோம்னா நன்னா நினி நுனு நெனே நை நொனோ நவ் பா வரிசை. இதெல்லாம் பா வரிசைன்னு சொல்லுவோம். பப்பா பிபி புப்பு பெப்பே பை பொப்போ பௌ. மா மா எழுத்து சொன்னோம். மா வரிசையில சொன்னோம்னா மமா மிமி முமு மெமே மை மொமோ மௌ. இந்த 6 எழுத்துக்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே நமக்கு மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். இப்ப இதுலயே பாருங்க, கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள்ல போய் சேர்ந்துடும். கசட தபர படிச்சிருக்கோமா? நம்ம படிச்சோமா? எழுத்துக்களை வந்து பிரிக்கும் பொழுது போன இயல் 2ல சொல்லியிருப்பாங்க. அந்த இயல் 2ல நம்ம பார்க்கும் பொழுது மெய் எழுத்துக்களை நம்ம பிரிச்சிருப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம்.
இந்த க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் குழந்தைகளே மிக முக்கியமான எழுத்துக்கள். இந்த 4 எழுத்துக்கள் ஏன் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துலையும் விட்டுட்டு இது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் தான். இது 10ஆம் வகுப்புக்கு வரும்பொழுது சந்தி பிழை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஒரு 1 வேர்ட் லாஸ்ட் சிலபஸ்லயும் இருந்தது, இந்த சிலபஸ்லயும் இது இருக்குது. அது 1 வேர்டா வரும். 9th இருந்து இதனுடைய போர்ஷன் நமக்கு வரும். வரும்பொழுது இந்த சந்தி எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் மிக முக்கியமான ஒரு எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை 3ஆ பிரிச்சோம்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 இதுல இந்த க ச த ப இது 4ம் வல்லின எழுத்துக்கள்ல போய் சேரும். இந்த வல்லின எழுத்துக்கள் தான் குறிப்பிடத்தக்கது. இந்த வல்லின எழுத்துக்கள் நமக்கு எப்பவுமே நினைவுல இருக்கணும். சரி, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ங ஞ ய ப இந்த 4 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும். மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். மறுபடியும் சொல்றேன், ங ஞ ய ப இந்த 4 எழுத்துக்கள்ல அந்த வரிசையில் இருக்கிறது எல்லாமே வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வருமா? இல்ல, சில எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு வரும். ஞா வரிசை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா எழுத்துக்களும் வருமா? கிடையாது, சில எழுத்துக்கள் மட்டுமே. யா வரிசை வா வரிசை பபா விவி குகு வெவே வை ஒவ்வொ வவ் இந்த வரிசை. இந்த வரிசையில இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வருமா? சில எழுத்துக்கள் மட்டும் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. டமாரம் எழுதுறோமா? நம்ம டமாரம் எழுதும்போது டமாரம். லண்டன் லா இன் ட இன் மிஸ் இதெல்லாம் வருது. நீங்க சொன்ன மாதிரி அப்ப இது எல்லாமே வருதா? கிடையாது பசங்க குழந்தைகளே. இது பிறமொழி சொற்கள். இந்த பிறமொழி சொற்களை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதும்போது வரும். புரியுதுங்களா? நீங்க சொல்லலாம், மிஸ் நீங்க சொன்னீங்க இததான் மிஸ் சொன்னீங்க, இதுல பாருங்க இந்த வார்த்தை எல்லாம் வருது. பெரும்பாலும் பிறமொழி சொற்களாகத்தான் இருக்கும். அதை தமிழில் நாம எழுதும்போது இந்த மாதிரி வரும். லண்டன் டமாரம் அப்படின்றது. சரி, அடுத்தது ஙா மட்டும் பார்க்க போறோம். ஞா வரிசையில ஞா என்ற ஓர் எழுத்து மட்டுமே நமக்கு மொழி முதலாக வரும். ஞா வரிசையில் ஞா என்ற ஒரு எழுத்து மட்டுமே மொழி முதல் எழுத்தாக வரும். எப்படின்னு பார்த்தோம்னா, ங்கணம் நம்ம கடிதம் எழுதும்போது இங்கணம், அங்கணம், எங்கணம் அப்படின்ற வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம். கடிதத்தில் எழுதும்போது இங்கணம் அப்படின்ற வார்த்தைகள் வரும். அந்த எங்கணம் இங்கணம் அப்படின்றது இடத்துல மட்டும்தான் இந்த ஙா ஆகப்பட்டது மொழி முதலாக பயன்படுத்துகிறார்கள். சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இந்த எழுத்துக்கள்லாம் எது எது வரும் அப்படின்னு. இப்போ இந்த ஞா வரிசையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும்? ஞா ஞா ஞே ஞோ இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதலாக நமக்கு வரும். அடுத்தது யா. யா எடுத்துக்கணும்னா யா யா யு யூ யோ யோ அப்படின்ற இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் நமக்கு மொழி முதலாக வரும். அடுத்தது வா வரிசை. வா வா வி வி வே வே வை வவ். வா வந்து சொல்றோமா? வாங்க. வி விடு விட்டுடு. வி வீடு. வே வெளியே. வே ஒரு ஊர் பேரா கூட நம்ம சொல்லலாம். வேலூர், ஏதோ ஒரு ஊர். வை வையகம். வவ் வவ்வால். இப்படி ஒரு எழுத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா இருக்குது. இது இருக்கிறதால தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஞானும் பொழுது இந்த ஞாவை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இதுலயே நான் கொடுத்துட்டேன். அப்போ இந்த 4 எழுத்துக்கள்ல இந்த ஞா ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். இந்த ஞா 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இந்த யா 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இந்த வா 8 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? திரும்பவும் ஒரு முறை நான் சொல்றேன். மொழி முதல் எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் மொழிக்கு முதல்ல? உயிர் எழுத்துக்கள் 12. ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள்ல எந்தெந்த எழுத்துக்கள் வரும்? உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். கா ச த ந ப ம
இந்த 6 எழுத்துக்கள் மட்டும் அனைத்து இந்த எழுத்துக்களுடைய வரிசையில் உள்ள அனைத்து எழுத்துக்களுமே நமக்கு வரும். இதுல கா சா தா பா இது 4 வல்லின எழுத்துக்கள். அடுத்தது வேற எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ங, ஞ, ய, வ. இதுல சில சில எழுத்துக்கள். ங ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஞ 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ய 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். வ 8 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அப்போ இதுல எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னது. டமாரம், லண்டன் இவைகள் பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்களை நாம் தமிழில் எழுதும் பொழுது சில எழுத்துக்கள் நமக்கு மொழி முதல் எழுத்துக்களாக வரும். அடுத்தது இந்த ங அப்படின்னு சொன்னோம். இந்த ங அப்படின்றது சொன்னோம்னா அது ங்கனம் அப்படின்றது, அதாவது எங்கனம், அங்கனம், இங்கனம் அப்படின்ற எழுதும் பொழுது அந்த எழுத்து முறைக்கு இந்த ங வரிசை, இந்த ஞான்ற எழுத்து வரிசை இல்ல குழந்தைகளா, எழுத்து ஞ என்ற எழுத்து நமக்கு உபயோகத்தில் உள்ளது. இதுதான் மொழி முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதல் எழுத்துக்கள், முதல் வரும் எழுத்துக்கள் சொல்லணும். அப்போ உண்டு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்றது இருக்கும். அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துன்னும் பொழுது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்றது நமக்கு தெரியணும். ஓ இந்த எழுத்துக்கள் வராது, அப்போ இது நம்ம எழுத தவறு. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, நன்றி. நன்றி நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம். இந்த நா தான் வரணும், இந்த நாவோ இல்ல இந்த நாவோ நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ எந்த எழுத்துக்கள் வரும் தெரிஞ்ச நமக்கு எந்த எழுத்துக்கள் வராதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, எந்தெந்த எழுத்துக்கள் வராது? மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தன் தலைமேல் புள்ளி உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். நம்ம காங்காச்சானா மெய் எழுத்தணும், காங்காச்சான் கிடையாது. கா தலைமேல் புள்ளி இருக்கணும், ஙா தலைமேல் தன் தலைமேல் புள்ளி உள்ள எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். அந்த புள்ளி வச்சிருக்கக்கூடிய இந்த மெய் எழுத்துக்கள், அந்த மெய் எழுத்துக்கள் தான் நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம் நம்ம பிரிச்சோம் மூன்றா. அந்த மெய் எழுத்துக்களுக்கு மொழி முதலில் வராது. புள்ளி வச்ச எழுத்து எடுத்துட்டு நம்ம முதல்ல எழுதுவோமா? எழுத மாட்டோம். அடுத்தது ட. இதெல்லாம் உயிர்மெய் எழுத்துக்கள். முதல்ல நம்ம அந்த 6 எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, உயிர்மெய் எழுத்துக்கள்ல அந்த 6 எழுத்துக்கள் வரும். வல்லினம் 4 நினைவிருக்கா? க, ச, த, ப அப்படி நம்ம 4 பிரிச்சுக்கணும். அடுத்தது நாவும் மாவும் அந்த 6 எழுத்துக்கள். இப்போ இங்க நான் சொல்றேன் பாருங்க, இந்த 8 எழுத்துக்கள் மொழி முதலில் வராது. ட, ந, ரா, லா, ரா. ரானும் போது நாக்க நல்லா மடிக்கணும். ரா, லா, ரா, நா. டா அப்படின்னு எடுத்துக்கணும்னா டடா, டிடி, டுடு, டெடே, டை, டொடோ, டவ். நா, நனா, நினி, நுனு, நெனே, நை, நொனோ, நவ். ரா, ரரா, ரிரி, ருரு, ரெரே, ரை, ரொரோ, ரவ். லா. இதை தமிழ்ல சின்ன லா அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். பெரும்பாலும் நம்ம பேசும்பொழுது சொல்லக்கூடியது லா. லலா, லிலி, லுலு, லேலே, லை, லொலோ, லவ். ரா, ரரா, லிலி, லுலு, லேலே, ரை, லொலோ, ரவ். லா, லலா, லிலி, லுலு, லேலே, லை, லொலோ, லவ். ரா, ரரா, ரிரி, ருரு, ரெரே, ரை, ரொரோ, ரவ். நா, நனா, நினி, நுனு, நெனே, நை, நொனோ, நவ். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வராது. அதுக்குதான் நான் உங்களுக்கு முதல்லயே உங்களுக்கு அங்க வரும்போதே நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டேன். மிஸ் இதெல்லாம் வருமே அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. திரும்பவும் அதையே தான் சொல்றேன் பாருங்க. டமாரம், லண்டன் எழுதுறோமா? பெரும்பாலும் நம்ம எழுதும்பொழுது லண்டன் அப்படின்னு அப்ப மிஸ் இதெல்லாம் ஒரு ஊர் வார்த்தையாச்சு, அப்ப இதெல்லாம் வருமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு சில எழுத்துக்கள் அதுக்குதான் முதல்லயே சொல்லிட்டேன், இது பிறமொழி சொற்கள். பெரும்பாலும் சொற்களை பார்த்தோம்னா அது பிறமொழி சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த எழுத்துக்களை நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கும் போதுதான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் வருதே தவிர இவை இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. அடுத்தது நான் சொன்ன பாத்தீங்களா, ங, ஞ, ய, வ. இதுல எது எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும்? ங வரும். அப்போ மீதி இருக்கிற எழுத்துக்கள் வராது. ஞால அந்த 4 எழுத்துக்கள் சொன்னோம் இல்லையா, நான் எழுதி போன இந்த இதுல எழுதணும் இல்லையா, அந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், மீதி வராது. யா, அதுல அந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், மற்றவைகள் வராது. வா, அந்த 8 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், மற்றவைகள் வராது. அதே மாதிரி மொழிக்கு முதலில் ஆயுத எழுத்து
அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இந்த அக்கு மொழிக்கு முதலில் வராது. மொழிக்கு முதல்ல எது வரும், மொழிக்கு முதல்ல எது வராது, வர்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், வராதையும் தெரிஞ்சுக்கனாதான் நம்மளுடைய எழுதும் பொழுது அந்த எழுத்து பயிற்சியின் பொழுது நமக்கு அந்த பிழைகள் நமக்கு குறையும். இவைகள்லாம் மொழி முதலில் வராத எழுத்துக்கள். மொழி முதலில் வரும் எழுத்துக்கள், மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்போ மொழியின் இடையில் வரும் எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லு மொழி ரெண்டும் ஒண்ணுதான். மொழி வேற சொல் வேறன்னு நினைச்சுக்காதீங்க, மொழியும் சொல்லும் ஒன்றுதான். சரி, இந்த மொழியினுடைய நடுவுல இடையில், இடை என்பது நடுவில் அர்த்தம். இடையிடையில எந்தெந்த சொற்கள்லாம் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும், சாரி சொற்கள் இல்ல எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் வரும் பாருங்க. மெய் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்களும் வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மூன்றுமே க ச ட த ப ர ஞ ஞ ந ந ம ந ய ர ல வ ழ ல, இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மூன்றுல இருக்கக்கூடிய இந்த 18 எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும். அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா, கக்கா கிக்கி குக்கு கே கை கொக்கோ கோ, அந்த எல்லா எழுத்துக்களுமே சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும். எக்ஸாம்பிள் ஆயுத எழுத்துக்கு பார்த்தோம்னா அது அப்படின்றத விட அக்துன்னு எழுதுவோம். அக்து, இக்து, எக்கு, எக்குன்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, எக்கு, அதுன்றத விட அக்து, இக்து, இந்த மாதிரியான நிறைய அக்கு, இந்த மாதிரி எப்பவுமே ஆயுதமாகப்பட்டது தனியாக வராது, இந்த இடையில் தான் வரும். சொல்லின் முதலிலும் வராது, சொல்லினுடைய கடைசியிலும் வராது, சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வரும். அப்ப இதெல்லாம் நடுவுல வரக்கூடியது. எது, புள்ளி வச்ச எழுத்து நடுவுல வரும், ஆயுத எழுத்து நடுவுல தான் வரும். அப்ப உயிர்மை எழுத்துக்களும் நடுவில் தான் நமக்கு வரும். இவைகள் சொல்லின் அதாவது மொழியின் இடையில் வரும் எழுத்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது, நான் முதல்லயே வகுப்பு முதல்லயே நம்ம சொல்லிட்டோம், சொல்லின் முதல்ல வரும், முதல்ல வராது. அடுத்தது இடையில வரக்கூடிய எழுத்துக்கள். அப்ப வராத எழுத்துக்கள் பார்த்தோம்னா எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது நமக்கு. அப்போ மொழிக்கு முதலில், மொழிக்கு இறுதியில், கடைசியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும், எந்தெந்த எழுத்துக்கள் வராதுன்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். பார்த்துட்டோம்னா நமக்கு பிழைகள் குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மொழியினுடைய முதலில் வரக்கூடிய சொற்கள் எது, எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மொழியினுடைய முதலில் வராத எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தோம். அடுத்தது மொழியினுடைய இடையில நடுவுல வரக்கூடிய எழுத்துக்கள் எது எதுன்றத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது மொழியினுடைய இறுதியில எந்தெந்த எழுத்துக்கள் வரும் வராது அப்படின்றது ரெண்டுமே பார்க்க போறோம். இப்ப நம்ம முதல் பார்க்க போறது எது எதெல்லாம் வரும் அப்படின்றது. உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்துடன், மெய் எழுத்து 18, உயிர் 12, மெய் 18. நான் ஏற்கனவே அதுதான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் 216, ஆயுதம் 1, 247 எழுத்துக்கள் நம்ம சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தமே எந்த எழுத்துக்களாக இருந்தாலும் மொழியினுடைய இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த சொற்கள், இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் வரும். இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள், இன், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் அப்படின்றது. நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஞா அப்படின்னும் போது அப்படிங்கும்போது அப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு இக்கு, கா வரிசையில இக்கோ, ngா வரிசையில இங்கோ, இச்சோ சொல்ல, அவைகள் எல்லாம் மெய் எழுத்துக்கள். ஆனா அந்த நங்காங்கிங்கிறது எல்லாமே வந்துட்டு உயிர்மை எழுத்துக்கள்ல போய் சேரும். அப்ப இந்த எழுத்துக்கள் மட்டும், இந்த 11 எழுத்துக்கள் மட்டும் உயிர்மை இந்த மொழியினுடைய இறுதியில வரும். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இன்னுக்கு பாருங்க, உறிஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இன்னு அப்படிங்கும்போது அண்ணன், நம்ம லாஸ்ட் அண்ணன். அடுத்தது வேற என்ன சொல்லலாம், வேற நிறைய எழுத்துக்கள் இருக்குது. சாரி, அண்ணன் பொழுது இந்த இன்னு வரும், அண்ணன் பொழுது இந்த இன்னு வரும். தங்கள் அப்படின்னும் பொழுது இந்த இல்லு வரும். சரிங்களா, தாழ் அப்படின்னும் பொழுது இந்த இல்லு. அவ்வு, இல்லுக்கு அவள், சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த அவள் சொல்லலாம். இருன்னும் பொழுது அவர், அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது இம்முன்னு, இம்முலாம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய இம்மு, இந்த ஈ, இரு இதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள்.
அப்ப இந்த இந்தும் இந்த இந்தும் இந்த இவ்வுன்னா ரொம்ப ரொம்ப அவ்வளவா நமக்கு வந்து இல்லாத எழுத்துக்கள். பார்த்தோம்னா உறிஞ்ச், வெரிஞ்ச், அவ் அப்படின்ற எழுத்துக்கள் ஆகப்பட்டது மொழியினுடைய இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது மொழியின் இறுதியில் வராத சொற்கள். அடுத்தது நம்ம சொன்னது மொழியின் இறுதியாகா எழுத்துக்கள், அதாவது கடைசியில வராத எழுத்துக்கள். வராத எழுத்துக்கள் தானே நம்ம எழுதணும். நாம் பின்ன சொன்னதும் வராத எழுத்துக்கள். இது ஒரு புது வார்த்தை கத்துப்போமே நம்ம. இறுதியாகா, இறுதியாகானா இறுதியா இருக்காதுன்னு அர்த்தம், இறுதியாக வராதுன்னு அர்த்தம். அதான் மொழியின் இறுதியாகா எழுத்துக்கள் அப்படின்னு. சரி, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழியினுடைய இறுதியில லாஸ்ட் கடைசியில வராதுன்றத பார்க்கலாம். உயிரெழுத்து 12 நான் முதல்ல போனதுல என்ன சொன்னோம்? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக கடைசியில வரும் அப்படின்னு. ஆனா அப்ப இங்க சொல்லும் பொழுது உயிரெழுத்து 12ம் சொல்லினுடைய கடைசியில் வராது. ஆ அப்படின்ற எழுத்தோ, ஆ இ உ அப்படின்ற எந்த எழுத்துக்களுமே கடைசியில வராது. அடுத்தது நான் முதல்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஆயுத எழுத்து மொழிக்கு முதல்லயும் வராது, மொழிக்கு கடைசியிலும் வராது. அது நடுவுல தான் வரும், தனித்து இயங்காதது. எப்பவுமே ஆயுதம் அக்குன்றது தனித்து இயங்க கூடாத முடியாத ஒரு சொல், ஒரு எழுத்து. அதற்கு இந்த பக்கமா அந்த பக்கமா துணை வரும். இதெல்லாம் அடுத்த இலக்கண பகுதியில நம்ம பார்ப்போம். அப்போ ஆயுதமும் நமக்கு வராது. அடுத்தது இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த எழுத்துக்கள், இந்த 7 எழுத்துக்களும் வராது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். கார்த்திக் இப்படிதானே எழுதுவோம். கார்த்திக் நம்ம பெயர் சொல்ல எழுதும்போது கார்த்தி எழுத மாட்டோம், கார்த்திக் அப்படின்னு எழுதுவோம். இதெல்லாம் பிறமொழி சொற்கள்ல நான் ஏற்கனவே ஒரு முதல் வீடியோலயே நம்ம சொன்னோம். இந்த டமாரம், லண்டன் அப்படின்ற வார்த்தைக்கு தான் சொன்னோம். பிறமொழி சொற்கள்ல இருந்து நம்மளுடைய தமிழ்ல வந்து இது எடுக்கும்போதுதான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் வரும். பிறமொழி சொற்கள்ல கூட எப்படி வரும்? பெயர் சொல்லாகத்தான் வரும். பெயர் சொல்னா ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். கார்த்திக், ஹாங்காங், ஹாங்காங் அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுவோம் இல்லையா? தமிழ்ல எழுதுவோம் ஹாங்காங், இங்கு, இங்கு அந்த இங்கு வரும். இப்படி வந்து பிறமொழி சொற்கள்ல பெயர் சொற்களுடன் இந்த எழுத்துக்கள் வரலாமே தவிர தமிழ் சொல்லில் இந்த எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. அடுத்தது ஞான்ற எழுத்து ஒரே ஒரு எழுத்து சொல்லின் இறுதியில் கண்டிப்பாக வரவே வராது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அ ஆ இ வரிசையில பார்த்தோம் இல்லையா? அதுல வந்துட்டு ஏ ஏ அப்படின்றது வரும்பொழுது அந்த ஏகார வரிசை வந்துட்டு கேல இருந்து நே வரைக்கும், கே, நே, சே, நே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, வே, லே அப்படின்ற அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மொத்தமுமே சொல்லினுடைய இறுதியில வரவே வராது. கேவும் வராது, நே, சே, நே. அந்த இந்த கே வரிசையில வரக்கூடிய எந்த ஒரு 18 எழுத்துக்களுமே அதுல வராது, இடம் பெறாது. அடுத்தது ஓகார வரிசை. ஓ, ஓ இல்ல ஓ, குறியில இருக்கக்கூடிய ஓ. அதனாலதான் இங்க நான் வந்து ஒற்றை கொம்பு போட்டிருக்கேன். இந்த ஏ கூட பாத்தீங்கன்னா குறில் ஏ அப்படின்றது ஏ அப்படின்னு தான் அது நெடிலாகும். அப்ப நம்ம அங்க ரெட்டை கொம்பு போடணும். குறில் வந்து ஒற்றை கொம்பு. அப்ப இந்த ஒற்றை கொம்புல பார்த்தோம்னா இந்த ஓகார வரிசையில நோ அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லினுடைய இறுதியில வரும். அப்ப அந்த ஓகார வரிசையில இருக்கக்கூடிய கோ, மோ, சோ, நோ, டோ, நோ, தோ இந்த எந்த எழுத்துக்களுமே வராது. ஏன் இந்த நோ மட்டும்னா இந்த நோக்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் அப்படின்னு ஒரு பொருள். இந்த நோக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா துன்பம் அப்படின்றது. இப்ப பாருங்க, இந்த இந்த பகுதியிலேயே நம்ம புதுசா ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில தமிழினுடைய வார்த்தைகளை, தமிழுக்கே நம்ம வந்து ஒரு அகராதியில, தமிழ் அகராதியிலேயே இன்னொரு ஒரு இதுக்கும் ஒரு பொருள் இருக்கும். ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு பொருள் உண்டு. அந்த மாதிரி இப்போ புதுசா நம்ம கத்துக்கிற ஒரு வார்த்தை என்ன பாருங்க, நோ. நோக்கு அதாவது நோ, நான் சொல்றது நோ இல்ல நோ. இந்த நோக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா துன்பம். அதே மாதிரி புதுசா ஒரு வார்த்தை இறுதி ஆகா அப்படின்னா இறுதியில வராது, இறுதியா கிடையாதுன்னு அர்த்தம். இந்த 2 வார்த்தைகளும் நம்ம இங்க புதுசா நாம தெரிஞ்சுக்கிறோம். திரும்பவும் சொல்றேன், மொழியின் இறுதி ஆகாத எழுத்துக்கள் உயிர் எழுத்தாகப்பட்ட 12ம் மொழிக்கு இறுதியில் வராது. ஆயுத எழுத்து வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 7 எழுத்துக்களும் வராது. ஆனா பிறமொழி சொற்கள்ல பெயர் சொற்களாக வரும்பொழுது, பெயர்களாக வரும்பொழுது
அதுதான் நான் சொன்னது கார்த்திக், ஹாங்காங் அப்படின்ற வார்த்தைகள் அந்த சொற்களாக இருந்தால் மட்டும் வரும், பிற மொழியில அதுவும். ஆனா நம்மளுடைய தமிழ் மொழியில இது இறுதி சொற்களாக வராது. ஞான்ற ஒரு சொல் இறுதியில் வராது. ஏகார வரிசையில கேல இருந்து நே வரை இருக்கக்கூடியது வராது. ஓகார வரிசையில நோன்ற எழுத்து மட்டும் வரும், மற்றவைகள் வராது. குழந்தைகளே, திரும்பவும் நம்ம சொன்ன இந்த வீடியோவை முதல்ல இருந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா போட்டு கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எழுத்துக்களை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா கவனிச்சு பார்த்து நம்ம சொல்லும்போது அதை ஹிண்ட்ஸ் எடுங்க. புக்கில் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணுங்க, பென்சில் அண்டர்லைன் பண்ணி அதை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. உங்களுக்கு நல்ல விளக்கமா கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியில. இதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சு படிச்சுட்டோம்னா நமக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தமிழ்ல எழுத்து பிழையாகப்பட்டது குறையும். நன்றி குழந்தைகளே.